கொண்டக்கடலை மசாலா வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாவை 4 கீரை சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு ஒரு கிண்டிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினது அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்துக்கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு இந்த பொடி வாசனை போக நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1 கப்பு கொண்டக்கடலை வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அது வேக வச்ச தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் திறந்து இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்னதாக வெட்டினது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை.